ஒரு ஆப்பத்தை சாப்பிடும்போது மட்டும் காதை மூடிட்டு சாப்பிடணுமா? ஏன்? ஏன்னா அது இடியாப்பமா. ஒருத்தன் ஹோட்டலுக்கு போய் தோசை இட்லி ஆர்டர் பண்ணானா, ஆனா எதுவுமே சூடா இல்லையா? ஏன்? ஏன்னா அந்த ஹோட்டல் நேம் பேரு ஆரியபவனா. ஒருத்தன் கேக் ஆர்டர் பண்ண பேக்கரி போனானா, அங்க பாஸ்போர்ட் கேட்டாங்களாம். ஏன்? ஏன்னா அவன் கேட்டது பிளைன் கேக்கா. ஒரு ஸ்கூல்ல நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னாங்களாம், ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூனிஃபார்முக்கு பதிலாக கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்களாம். ஏன்னா அது மாடல் எக்ஸாமா, அதான் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் கடையில இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்து கீழே எடுத்து வச்சு கிச்சு கிச்சு முட்டினானா. ஏன்? ஏன்னா காய்கறி அழுகாம இருக்கணும்ல, அதுதான். ஒரு கொத்தனாரு இட்லியை எடுத்து வீடு கட்டினாராம். ஏன்? ஏன்னா இட்லி கல்லு மாதிரி இருந்துச்சாம். ஒருத்தன் நகை கடைக்கு போய் மோதிரத்தை வாங்கி காலில் போட்டுக்கிட்டானா. ஏன்? ஏன்னா அது 1/4 பவுன் மோதிரமா, அதான் காலில் போட்டுக்கிட்டானா. ஒருத்தன் பக்கெட்ல தண்ணி பிடிச்சானா, ஆனா பக்கெட் நிறையவே இல்லையா. ஏன்? ஏன்னா அவன் பக்கெட்டை கவுத்து போட்டு பிடிச்சானா. நூத்தி 3க்கும் 105க்கும் நடுவுல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாராம், உன் பேர் என்னன்னு. அதுக்கு மாணவன் சொன்னானா, பசுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா. ஏன்? ஏன்னா அவன் பேரு கௌசிக்கா. உங்களுக்காக இன்றைய தத்துவம், பிரியாணியும் வாழ்க்கை மாதிரி தாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும்.